ஹலோ சினிஃபைல்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி பார்ட் 2 தான். ஸோ இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நைட்டு பார்த்தேன். நைட்டு பார்த்துட்டுன்ட்டு நைட் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆல்ரெடி செம்ம டயர்டு. இதில என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஃபர்ஸ்ட்டு படமா தங்கலான் தான் போய் பார்க்குறதுக்கு உட்காந்தேன். போய் உட்காந்து ஒரு 20 நிமிஷத்துல எங்க சார் ஃபோன் அடிச்சுட்டு, "பிரவீன் வேலைக்கு வந்திருக்கேன்ட்டாரு." ஐய்யய்யோ! வர சொல்ட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பாதி 20 நிமிஷத்துல வந்துட்டேன். ஸோ தங்கலா இன்னும் பார்க்கல. அதனால அது ரிவ்யூ இல்ல. முதல்ல டிமாண்டி காலனி பார்ப்போம். ஸோ டிமாண்டி காலனி இத பத்தி சொல்லணும்னா, அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அ அ மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க. ஸோ அது அது நான் எதிர்பார்க்கவே இல்ல. மீனாட்சி சௌத்ரி, அப்புறம் இன்னும் நெறைய நெறைய கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத ப்ரீக்வல்ன்னு சொல்றதா, சீக்வல்ன்னு சொல்றதா, 2மே மிக்ஸ் ஆயி சொல்றதா அப்டின்ற மாரி தான் இருக்கு. அஜய் ஞானமுத்து பேக் டூ த ஃபார்ம் அப்படிதான் சொல்ல முடியும். ஆமாங்க. டைரக்டர் அஜய் ஞானமுத்து பேக் டூ த ஃபார்ம். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு தெரியும். டிமாண்டி காலனி 1, ஆ இது என்ன இமைக்கா நொடிகள், கோப்ரா மட்டும் லைட்டா எங்கேயோ தட்டுச்சு. பட் திரும்ப டிமாண்டி காலனி 2ல அவர் விட்ட ஒரு பிளேஸ அவரு திரும்ப ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஆமா, படம் சூப்பரா இருக்கு. எந்த குறையுமே இல்ல. மியூசிக் வந்து சாம் சிஎஸ் போட்டிருக்காரு. ஸோ அவரும் வந்து ஆ மியூசிக்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டாரு. ஸோ நமக்கு என்ன சொல்றது, ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவினா இந்த ஹாரர்னாலே ஒரு பேய், ஒரு துஷ்ட சக்தி அந்த மாரி ஹாரர்னாலே டக்குனு ஒரு சைட்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் வரும். டக்குனு ஒரு கருப்பு கலர் உருவம் எந்திரிச்சு நிக்கும். யாரோ கால புடிச்சு கட்டிலுக்கு கீழ இழுப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் இல்லாம தான் அ என்ன ஹாரர் காட்ட முடியும் அப்படின்னு காட்டுனது தான் டிமாண்டி காலனி. ஸோ அதனால தான் அந்த படம் எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்சது. ஸோ கோலிவுட் வரலாற்றிலேயே பார்ட் 2 வந்து பெஸ்ட்டா ஓடுச்சு, பெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாரி எந்த ஒரு படமுமே கிடையாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். சிங்கம் 1, 2 ஓகே. சிங்கம் 2 எல்லாம் ஓகே. பட் அதுக்கு இருந்தாலும் ஒரு பெருசா பேசக்கூடிய ஒரு படமா எது இருக்குன்னு தெரியல. பட் ஆனா இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 உண்மையாலுமே பேசக்கூடிய படமா தான் இருக்கு. அ நல்லா இருக்கு. ரிலீஸ் ஆனதுல ஃபர்ஸ்ட்டு படமா டிமாண்டி காலனி தான் முழுசா பார்த்துருக்கேன். ஏன்னா தங்கலான் போனதுமே எந்திரிச்சு வந்ததுனால, டிமாண்டி காலனி பார்ட் 2 தான் பார்த்துருக்கேன். பார்ட் 2 பார்த்ததும் உண்மையாலுமே படம் நல்லா இருக்கு. குறை சொல்ற மாரி படத்துல எதுவும் இல்ல. அ இன்னும் சொல்லப்போனா பிளாட் ட்விஸ்ட் என்னன்னா, இன்னும் படம் முடியல. டிமாண்டி காலனி பார்ட் 3 எடுக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன கேப் விட்டு அதுக்கப்புறம் பண்றதா அருள்நிதி சாரும் ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருக்காரு. ஒரு கேப் விட்டு பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ஓவராலா எப்படி இருக்கு? என்ன இருக்குன்னா, ஆ 2015 பது ஆ 15 ஜூன் 6. ஸோ இதுதான் அந்த டிமாண்டி காலனி வந்து நடக்கிற ஒட்டுமொத்த சீக்வலா இருக்கும். ஒட்டுமொத்த சீனா இருக்கும். அதாவது டிமாண்டி காலனி 1ல. ஸோ அந்த அதுக்கப்புறம் இந்த மூவில என்னன்னா, அந்த புக்கு எப்படி வருது? எப்படி இதாகுதுன்றது தான். எப்படின்னா அந்த புக்கு 6 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் ஒருத்தங்க கை யார் படிக்கணும்ன்ற சூஸபிள் பண்ணி ஒருத்தங்க கைக்கு வரும். ஸோ அவங்க கைக்கு வரும்போது, அவங்க அத படிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த செயின் அவங்க கைக்கு வரும். அந்த செயின் அவங்க பார்த்துட்டாங்கன்னா, அவங்க இறந்துருவாங்க. ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸாவே இருக்கும். ஆனா, எப்படின்னா அந்த புக்கு அவங்க கிட்ட போறது எப்படி, வர்றது எப்படின்றது எல்லாமே ஒரு புதிராவே இருக்கும். ஸோ யாருன்னா, ஒரு பழைய லைப்ரரியன் தான் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரு தான் 6 வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த புக்க மீட்டெடுத்து திரும்ப கொண்டு போய் லைப்ரரியில வைக்கிறது. ஆனாலுமே படிக்கிறதையும் சூஸபிளா தான் இவங்க தான் படிக்கணுன்ற மாரி இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு கேங்கா மாட்டுவாங்க. ஃபர்ஸ்ட்டா மாட்ற மாரி ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கரோட ஃபியான்சேவா இருப்பாரு ஒருத்தர். அதாவது லவ் பண்ற பையன் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கேன்சர் இருக்கும். அதெல்லாம் கியூர் பண்ணி இது பண்ணி வருவாங்க. ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட்டு படிக்கிற மாரி இருக்கும். அவரோட ப்ராப்ளம்ல இருந்து இவங்க வரும்போது தான், ஆ நம்ம அருள்நிதி அதாவது ரமேஷ் திலக் சார், அருள்நிதி சார், அவர் ஃப்ரெண்ட் இந்த ராகவன்றவரு, ஒருத்தர் எல்லாரும் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே அத படிச்சு அவங்களுக்கு அதெல்லாம் நடக்கிற மாரி அந்த சீன் இருக்கும். அதாவது இவங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்கும். உண்மையாலுமே சொல்றேங்க. கிராஸ் ஓவர் ஒரு பார்ட் 1, பார்ட் 2 பண்றாங்கன்னா, அதோட கிராஸ் ஓவர் எப்படி கொண்டு வரணும்னா, அஜய் ஞானமுத்து ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு உண்மையாலுமே. அந்த கிராஸ் ஓவர்லாம் பார்க்கும்போது நமக்கே "அப்பா! வேற லெவல்ல பண்ணியிருக்காங்கல்ல" அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆமா. அதாவது எ நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம கோலிவுட்ல இப்படி ஒரு கிராஸ் ஓவர் பண்ணதில்ல. பார்ட் 2 பார்ட் 1, பார்ட் 2னாலே பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கதையா தான் பேரலலா தான் போற மாரி இருக்கும். ஸோ இது அப்படி இல்ல. ஒரு கிராஸ் ஓவர், ஒரு ப்ரீக்வல் அப்படின்ற மாரி எடுத்து அத சீக்வல்ல முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ரொம்ப ஹைலைட்டே. என்னடா கிராஸ் ஓவர்ன்றான், ப்ரீக்வல்ன்றான், சீக்வல்ன்றான்
ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்ப பார்ட் 1 கதை நடக்குதுல்ல, அந்த பார்ட் 1 கதைக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒண்ணு நடக்குது. அதுதான் பிரியா பவானி சங்கர் அவங்களது. அதுக்கு அடுத்து பார்ட் 1 கதையோடது நடக்குது. ஸோ பார்ட் 1 நடந்து முடிச்சதுக்கப்புறம், அந்த அவன் எப்படி செத்தான்? என்னவா இருக்கும்? அவன் ஏதோ சைன் பண்றான். அதாவது யாருன்னா, பிரியா பவானி சங்கரோட பாய் ஃப்ரெண்ட் ஏதோ சைன் பண்றான்னு பிரியா பவானி சங்கருக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ அத கண்டுபிடிக்க போகும்போது தான், அதுக்கு அடுத்து நடக்கிற இந்த நம்ம அருள்நிதி சார், ரமேஷ் திலக் சார் இவங்களுக்கெல்லாம் அவங்க ரூம்குள்ள நடக்கும்ல. ஸோ அவங்களோட ஒரு இது நடக்குது. அத கண்டுபிடிப்பாங்க. அத கண்டுபிடிக்கும்போது தான் என்ன நடக்கும்னா, அருள்நிதிக்கு ஒரு பிரதர் இருக்கிறது தெரியும். அவங்க வந்து ஒரே அணுவுல பொறக்கிற மாரி ஒரு குழந்தைங்க. அதாவது ஒருத்தர் உயிர் வாழ்ந்தா இன்னொருத்தனும் உயிர் வாழ முடியும். ஒருத்தன் இறந்தா இன்னொருத்தனும் இறந்தரணும். ஸோ இதுதான் வந்து படத்தோட மிகப்பெரிய இதாவே இருக்கும். ஆ ஸோ என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ஒரு அருள்நிதி கம்பியில குத்தி இறந்திருப்பார்ல, அவர புடிச்சு காப்பாத்தி வச்சு, ஸோ அடுத்த 6 வருஷத்துல இந்த இந்த சைக்கிள நிறுத்தணும். ஆனா, அத எப்படி நிறுத்தணும்ன்றது தெரியாம தான், அதுக்கான ஒரு முயற்சியில மாங்க்ஸ் எல்லாம் வச்சு மாங்க்ஸ்னா இந்த புத்த பிக்ஷுக்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி மாங்க்ஸ் எல்லாம் வச்சு இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது டிமாண்டி மட்டும் தான். ஆனா டிமாண்டிக்கும் மேல ஒருத்தர் இருக்கிற மாரி பிரியா பவானி சங்கர் ஒருத்தவங்க நோட் பண்ணுவாங்க. யார் அவரு? என்ன ஏது? அந்த கதை யாரு? இந்த லைப்ரரியன் யாரு? அப்படின்றது எல்லாமே பார்ட் 3க்கு கொண்டு போயிருவாங்க. ஸோ இதுதான் அந்த இந்த படத்தோட கதையா இருக்கும். ஆனா உண்மையாலுமே சொல்றேங்க, ஒரு நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஜாலியா த்ரில்லிங்கா இருந்துச்சு. டிமாண்டி காலனி 1 எப்படி எந்த அளவுக்கு நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சோ, அதே அளவுக்கு தான் டிமாண்டி காலனி 2 இருந்துச்சு. எவனாவது நல்லா இல்ல, படம் மொக்க அப்படின்னு சொன்னான்னா, அதெல்லாம் நம்பாதீங்க. படம் உண்மையாலுமே நல்லா தான் இருக்கு. உண்மைய சொல்லப்போனா, பிரியா பவானி சங்கர எந்த அளவுக்கு எல்லாரும் கலாய்ச்சாங்களோ, இந்த படத்துல உண்மையாலுமே அவங்க பெஸ்ட்ட குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சிஜி, கிராபிக்ஸ் இந்த ஒர்க்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோன்றது எனக்கு ஒரு இது. பட் அந்த ஒரு சீக்வென்ஸ் எல்லாம் அந்த என்ன சொல்றது? பேய் மாரி காட்டும்போதெல்லாம், அ அந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மையா காட்டியிருக்கலாமோ, அந்த அளவுக்கு காட்டியிருக்கான். பட் அந்த இடத்துல மட்டும் லைட்டா ஒரு மாரி இடிச்சது. மத்தபடிக்கு படம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. படத்துல குறை சொல்ற மாரி எதுவும் இல்ல. சாம் சிஎஸோட மியூசிக் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த 360 டிகிரி ஸ்பீக்கருக்கும் அதுக்கும் நல்ல ஒரு அந்த ஹாரர் சீனுக்கெல்லாம் நல்ல வேற லெவல்ல குடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ பார்ட் 3ல என்ன நடக்க போது? அந்த செயின் அழிச்சா தான் இந்த சைக்கிள் பிரேக் ஆகும். 6 வருஷத்துக்கு ஒரு தடவ இறக்க போறவங்க பிரேக் ஆவாங்க. ஆ மீனாட்சி சௌதரின்னேன். யார்றா மீனாட்சி சௌதரி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கோப்ரா படத்துல கண்ணாடி போட்டு, பேக் மாட்டிட்டு மேக்ஸ் செம்ம கிளியர் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க தான் கோப்ராவே ஃபைண்ட் பண்றவங்க. ஸோ அவங்க தான் மீனாட்சி சௌதரி. ஆக்சுவலி உண்மையாலுமே அந்த கோப்ரா படத்துல மீனாட்சி சௌதரி ஃபேன் ஆனேன் நானு. ஏன்னா அவங்கள வந்துட்டு இந்த படத்துலயும் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி என்ன சொல்றது? நான் ஒரு படத்த வந்து பெருசிய ஸ்டடி எல்லாம் பண்ணிட்டு போய் இந்த டீகோட்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுலாம் போய் படம் பார்க்க மாட்டேன். ஏன்னா அப்படி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமா டிசப்பாயின்ட்மென்ட் தான் ஆகும். ஸோ எப்பயுமே நான் சொல்றது என்னன்னா, கேஷுவலா பாருங்க, ஜாலியா பாருங்க. சினிமாவா பாருங்க. என்டர்டெயின்மென்ட் ஒரு மீடியம். என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக நம்ம போறோம். ஸோ நம்மள என்டர்டெயின்மென்ட் பண்ணி அனுப்புறாங்களா? அப்படின்றத மட்டும் பாருங்க. அதனால தான் நானும் அப்படிதான் போய் பார்த்தேன். ஸோ அதனால தான் மீனாட்சி சௌதரி இருந்ததா ரொம்பவுமே ஒரு இதா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸா இருந்துச்சு. ம். அ ஒரு சில சீன்ல இந்த ரமேஷ் திலக் அவர் கூட அவங்க இறந்திருப்பாருன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல அவரு. அ இவங்கள எல்லாத்தையுமே என்ன சொல்றதுன்னா, பேயா காட்டுவாங்க. இந்த மாரி படம் ஃபுல்லா நல்ல த்ரில்லிங்காவும், இதாவும் இருக்கு. அ ஸோ பார்ட் 3ல என்ன நடக்குது? அஜய் ஞானமுத்து என்ன பண்றாருன்றத பார்ப்போம். உண்மையாலுமே சொல்றேன், அஜய் ஞானமுத்து விட்ட இடத்த புடிச்சுட்டாருங்க ஹாலிவுட்ல. அவரோட இடத்த அவர் மறுபடியும் தக்க வச்சுட்டாரு. என் இடம் இதுதான். நான் கண்டிப்பா வருவேன்ற மாரி அவர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ டிமாண்டி காலனி எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. அதாவது டிமாண்டி காலனி பார்ட் 2. ஸோ இதே மாரி நல்ல மூவில அடுத்த படத்துல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்க ஃப்ரெண்ட் தடா.